Assalamualaikum everyone. Welcome to my channel Cake with Shanu. இன்றைக்கி இந்த சேனலில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது ஒரு நோ பேக் சாக்லேட் கேக், அதாவது சாக்லேட் புடிங். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு க்ளீனான பவுலில் அரை கப் கார்ன்ஃப்ளவர் நான் சேர்த்துருக்கேன். நல்ல பிராண்டான ஒரு கார்ன்ஃப்ளவரும் கொக்கோ பவுடரும் சேருங்க. இதில் அரை கப்பை விட குறைவாகவும் 1/4 கப்பை விட அதிகமாகவும் கொக்கோ பவுடர் நான் சேர்க்குறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நான் எந்த விதமான ஒரு மெஷர்மெண்ட் கப்ஸும் இதுக்கு யூஸ் பண்ணலை. வீட்டில் இருக்கிற சாதாரணமான கப்பை தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கப்ஸை வச்சு கூட இதை ஈஸியாக அளந்தெடுக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர், கொக்கோ பவுடர் இது ரெண்டுக்குலையும் 1 லிட்டர் பால் சேர்க்க போகிறேன். காய்ச்சின பாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது காய்ச்சாத பால். காய்ச்சின பாலாக இருந்தால் இதோட வாசனையும் டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் காய்ச்சாத பாலே யூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் இந்த பாலில் கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ நான் இதை வடிச்செடுக்க போகிறேன். இது ரெண்டையும் சேர்த்து இந்த மிக்ஸை. காரணம் என்னென்னா, நம்ம சேர்க்கும்போது அதில் இருக்கிற கார்ன்ஃப்ளவரும் சரி கொக்கோ பவுடர், அதிகமாக கொக்கோ பவுடர் கரையாமல் இருந்திருக்கும். ஆனால் நான் இங்கே யூஸ் பண்ணின கொக்கோ பவுடர் நல்ல பிராண்டான கொக்கோ பவுடர் இருந்ததுனால இதில் எந்த விதமான கட்டிகளும் இருக்கலை. அதனால் நல்ல ஒரு பிராண்டான கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இனிதில் நம்ம சீனி சேர்க்கலாம். உங்களோட ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்வீட்டை விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் சீனி சேர்க்கலாம். நான் இதில் 1 கப் சீனி மொத்தமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சீனி குறைவாக சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக குறைய சேர்க்கலாம். இது நல்லா கலந்து விடுங்க. சீனி நல்லா கரையணும் என்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் நல்லா கலந்து விடுங்க. இதை ஒரு புறமாக இருக்கட்டும். இனி நீங்கள் எந்த ட்ரேயில் இதை ஊற்றணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த ட்ரேயை க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கு நான் ஒரு பீஸ் பட்டர் எடுத்து அந்த மோல்டை நல்லா க்ரீஸ் பண்ணி வைக்க. அப்போ தான் நீங்கள் இந்த புடிங்கை வெளியில் எடுக்கும்போது அது ஒட்டாமல் வரும். இனி நம்ம வச்சுருக்கிற அந்த மிக்ஸை நேராக அடுப்பில் வச்சு காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் உங்களோட அடுப்பை ஆன் பண்ணி வைங்க. இப்போது இந்த அளவு பதம் வரும் வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுக்கொண்டே இருங்க. நீங்கள் கலந்து விட்டுக்கொண்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா இது அடிப்பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால இந்த பால் இருக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விடுங்க. கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கொண்டே இருங்க. அது இறுக்கமாகிற அந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம டார்க் சாக்லேட், அரை கப் டார்க் சாக்லேட் இதில் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு டார்க் சாக்லேட் பிடிக்கலை, மில்க் சாக்லேட் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக மில்க் சாக்லேட் இதில் சேர்க்கலாம். இதுதான் நான் செய்திருக்கிற அந்த புடிங். இப்படி ஒரு பதத்தில் இந்த புடிங்கை நீங்கள் இறக்கலாம். இது நீங்கள் எவ்வளவு குயிக்காக நீங்கள் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற மோடில் ஊற்ற போகிறீங்களோ அவ்வளவு குயிக்காக அதில் விட்டுறணும். காரணம் என்ன அப்படின்னா, இது அவ்வளவு குயிக்காக இருக்க ஸ்டார்ட் ஆயிரும். இனி நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மோடில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஹீட்டோடையே இதில் சேருங்க. இப்போவே இது இருக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு ஒரு டிசைனுக்காக வேண்டி நான் இதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ண போகிறேன். ஒயிட் சாக்லேட் சேர்க்கும் போது அது ஒரு அளவு சரி இறுக்கி இருக்க வேணும். இல்லைண்டா உங்களோட ஒயிட் சாக்லேட் அந்த சாக்லேட் புடிங் மிக்ஸோட மிக்ஸ் ஆயிடும். இதில் நான் மெல்ட் ஆக்கி வச்சுருக்கிற ஒயிட் சாக்லேட்டை கொஞ்சமாக மேலே சேர்த்து ஒரு டிசைன் பண்ண போகிறேன். இது இப்படி கையில் ஒட்டாத ஒரு பதத்தில் இருக்கணும். இனி ஒரு குச்சை வச்சு
இப்படி ஒரு டிசைன் நான் கிழம் அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிடுங்க. இனி இதை நாம் 8 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். ஒரு ஓவர் நைட் நீங்கள் வச்சு எடுக்கலாம். இதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்படி ஒயிட் சாக்லேட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொக்கோ பவுடரையும் இதுக்கு மேலே டஸ்ட் பண்ணி விடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது இது நல்லா ஆறி இருக்கணும். இது நல்லா ஆறின பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. வாயில் வச்சதுமே கரையக்கூடிய அளவுக்கு அவ்வளோ சாஃப்டான ஒரு புடிங் ரெசிபி. இதை கட்டாயம் செய்து பாருங்கள். இன்றைக்கி தான் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye, take care.